போட்டு கொடுத்ததும் என்னை வீட்டை விட்டு வெளியே தள்ளி விட்டுட்டாங்கய்யா. நீ வர வேண்டது இங்க உட்காந்துருக்கேன். அவங்கள அவங்கள என்ன பண்ண போற? அப்பா மாமா என்னங்க சொல்ற மகனே, யார போய் என்ன கேட்க போற? அப்பா என்னங்க என்னங்க என்னை மன்னிச்சிருங்க. எந்திரி. ஏங்க என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கங்க. எந்திரின்னு சொன்னேன். அப்ப உள்ள போய் அவங்கள என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன்ப்பா. என்ன கேட்க போற? யார கேட்க போற? எதுக்கு கேட்க போற? அப்பா என்னங்க இப்பதான் புதுசா எஸ்டேட் வாங்கியிருக்க. அங்க உனக்கு எவ்வளவு வேலை இருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் அலைஞ்சுக்கிட்டே இருந்தா எஸ்டேட்டை யார் பாத்துக்கிறது? அப்பா அம்மா ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாருடா. அப்பா என்னங்க மருமகளே ராஜாத்தி எப்படிடா இருக்க? நீதான்டா அம்மா. எப்படி இருக்க? அண்ணன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கேன். அண்ணன் நல்லா இருக்காங்க. வேந்தா பாப்பாக்கு சரியாயிடுச்சு போலயே. ஆமா மாமா. என்னங்க அப்புறம் கல்யாணமும் ஆயிடுச்சு. பொண்டாட்டி பிள்ளைய பாக்குறத விட்டுட்டு உனக்கு இந்த பக்கம் என்ன வேலை? மாமா மாமா தான் கேக்குறேன், சொல்லு. மாப்பிள்ளைக்காக வந்தேன் மாமா. உன் மாப்பிள்ளைக்காக வந்தியா? அப்ப சரி, வரலாம். சரி, அவனை பார்த்துட்டேல்ல? பார்த்துட்டேன் மாமா. கிளம்பு, வீட்டு கிளம்பு, போய் பொண்டாட்டி பிள்ளைய பாரு போ. மாமா என்ன வேலை வெட்டி இல்லாதவனா நீ? இல்ல மாமா, வேலை இருக்கு. சரி அப்போ போ, கிளம்பு, போய் வேலையை பாரு. நான் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு உன் வீட்டுக்கு உன்னை பார்க்க வரேன். கிளம்பு. சரிங்க மாமா. மாப்பிள்ள வரேன்டா. சரி வரேன் மாமா. என்னங்க ஏண்டாமானு ரஜாத்தி, இப்பதான் அவ்வளவு செலவு பண்ணி ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்க. அங்க உங்க அண்ணன் வண்டி எடுத்துட்டு ஊரா சுத்திக்கிட்டு இருக்கான். நீ ஆபீஸ்ல அவனுக்கு துணையா உட்காந்து வேலையை பார்க்காம எதுக்கு இங்க ஊர் சுத்திக்கிட்டு இருக்க? எவ்வளவு காசை உள்ள போட்டிருக்கீங்க. இப்ப அங்க இருந்து இங்க வந்த வண்டி வாடகை வெட்டி தானே? பயப்படாதடா. என் மகனையே அந்த மிரட்டுற. அவனை விட நான் கொஞ்சம் நல்லவன் தான். தைரியமா என்கிட்ட பேசலாம். என்னங்க சொல்லுடா, எதுக்கு வந்த? இவர் போன்ல பேசிட்டு இருந்தாரு. என்னன்னு கேட்டா ஒன்னும் சொல்லல. ஆனா ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சது. அதான் இவர் கூட துணையா இருக்கலாமேன்னு வந்தேன். ஓ, கட்டிக்க போறவனுக்கு ஏதோ பிரச்சனை, நம்ம துணையா இருக்கணும்னு நினைச்சு வந்தியா? பரவாயில்ல, வரலாம். அதுக்கு செலவு பண்ணி வரலாம். தப்பு இல்ல. என்னங்க கருப்பா, வீடு ஃபைனல் ஆயிடுச்சாடா? அப்பா உங்ககிட்ட தான்டா கேக்குறேன். அப்பாங்கிற வார்த்தையை தவிர வேற ஒன்றும் பேச மாட்டேங்கிறியே. வீடு ஃபைனல் ஆயிடுச்சுப்பா. எனக்கு பிடிச்சிருக்கு, மானுக்கும் பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, அட்வான்ஸ் போட்டுட்டியா? அதுக்குள்ளதான்ப்பா இங்கே கிளம்பி வந்துட்டேன். இந்த போய் தான் அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். வீடு எவ்வளோ சொல்றாங்க? 50 லட்சத்துக்கு முடிக்க சொல்லியிருக்கேன்ப்பா. அவ்வளோ காசு வச்சிருக்கியா? இப்பதான் லோன் வேற போட்டிருக்க. காரை சேலுக்கு கொடுத்துட்டேன்ப்பா. அமௌண்ட் வந்துருச்சா? வந்துருச்சுப்பா. 45 லட்சம் வந்திருக்கு. என்கிட்ட கொஞ்சம் இருக்கு. அப்போ 50 லட்சத்துக்கு வீடு வந்தா முடிச்சிருவேன். முடிச்சிடலாம்ப்பா. என்னங்க சரி, ஆமா, எதுக்குடா மகனே அவசரமா வீடு வாங்கின? அது எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சுப்பா, ஒரு வீடை வாங்கிடணும்னு. அப்பா வருவேன்னு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருந்துச்சோ? என்னங்க அப்பா வரப்போறாரு. அப்படி வர அடுத்தவங்க வீட்ல எல்லாம் தங்க வைக்க கூடாது. அவர் வர்றதுக்குள்ள ஒரு சொந்த வீடை எப்படியாவது வாங்கிடணும்னு உனக்கு தோணி இருக்கு. என்னடா? இருக்கலாம்ப்பா. என்ன காரணம்னே தெரியாம ஒரு வீடை வாங்கணும்னு மட்டும் தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதான்டா பாசங்கிறது. சரி, அப்போ உன் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போறியா? போலாம்ப்பா, போலாம். நம்ம அங்க போறதுக்குள்ள அவங்கள சாவியை கொண்டு வந்து கொடுக்க சொல்லிடுறேன்ப்பா. இன்னைக்கே வீட்டுக்கு உண்டான பேமெண்ட்டும் கொடுத்துடலாம்ப்பா. போலாம்ப்பா, நம்ம கிளம்பலாம். சரி, என் கார்ல போலாமா? போலாம்ப்பா, நான் ஓட்டுறேன். தமிழ்நாட்டுக்குள்ள கார் ஓட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு. வா நானே ஓட்டுறேன். சரிங்கப்பா. ரஜாத்தி, போலாமா? நான் தான்டா உங்ககிட்ட கேள்வி கேட்டேன், அவனை பாக்குற? போலாம். என்னங்க அப்பா என்னடா? அம்மாவா? யாரு? அப்பா யாருடா? யார் இவங்களா? இவங்க உங்க அம்மாவா? கூட்டிட்டு போகணுமா? என்னங்க அப்பா ப்ளீஸ்ப்பா. என்னடா? அம்மாவை கூட்டிட்டு போகணும்ப்பா. கூட்டிட்டு போலாம், தாராளமா கூட்டிட்டு போலாம். பெரிய கார் தான், இடமெல்லாம் நிறைய தான் இருக்கு. எங்கடா கொண்டு போய் விடணும்? என்னங்க மனு, வா நம்ம கார் கிட்ட போலாம். என்னங்க கையெடு. என்ன மன்னிச்சிருங்க. உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாருங்க?
அப்படியெல்லாம் சொல்லாதீங்கங்க, மன்னிச்சிருங்கங்க. என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க. நானே என் பிள்ளை கூட என் பிள்ளை வீட்டுக்கு தான் போக போறேன். அவன் என்ன வராதன்னு சொல்ல மாட்டான். என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க. அம்மா வாங்க. எங்க கூப்பிடுறான், பிள்ளை கூப்பிடுறான். கூப்பிட்டா போங்க. அப்பா வாங்கப்பா, வீட்டுல போய் பேசிக்கலாம். இந்த வந்துட்டேன்டா. ராஜாத்தி, என்னடா அப்படி பாக்குற? பாரு பாரு, நல்லா பாரு. என்னடா அவன மாதிரியே இருக்கனா இல்ல அவனோட ஹேண்ட்ஸமா இருக்கனா? என்ன கம்பேர் பண்ணி பாக்குறியா? இல்ல. அப்புறம் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒன்ன தெரியாம இருக்குமா? எப்படி தெரியும்? ராஜாத்தி, நீ என் மகனோட மனசுக்குள்ள பல வருஷமா இருக்க. அங்கதானடா நானும் இருக்கேன். அப்புறம் எப்படி தெரியாம இருக்கும்? உங்க அப்பா உங்களை மாதிரியே பேசுறாங்க. இல்லடா, அவரை மாதிரி தான் நான் பேசுறேன். நீங்க இவ்வளவு நாளா எங்க இருந்தீங்க? இப்பதானடா சொன்னேன். ஆ, நிஜமா எங்க இருந்தீங்க? நிஜமாவே அங்கதான் இருந்தேன். இல்ல, எங்க குடி இருந்தீங்கன்னு கேக்குறேன். அதான் என் மகனோட மனசுக்குள்ள. உங்க பிள்ளை மாதிரியே உங்ககிட்டயும் பேச முடியல. அப்படியா? ஆமா, நான் உங்களை ஒண்ணு கேட்கட்டா? ஆ கேளுங்க. மருமக கேட்டு பதில் சொல்லாம இருப்பனா? இல்ல, இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அத பத்தி கொஞ்சமும் நினைக்காம நீங்க பாட்டுக்கு ஜாலியா இருக்கீங்க. பிரச்சனையா? என்ன பிரச்சனை நடந்திருக்கு? என்ன இப்படி கேக்குறீங்க? இவங்க உங்க சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்களாம். ராஜாத்தி, அது என்னோட சொத்து கிடையாது. ஆ, என் சொத்து எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு? அந்த உன் பக்கத்துல உட்காந்துருக்கான் பாத்தியா, அவன் தான் என்னோட சொத்து. அப்புறம் ஏஜென்சி எல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க, புதுசா தொழில் தொடங்கியிருக்கீங்க, எப்படி போய்கிட்டு இருக்கு? ஆ, நல்லா போய்கிட்டு இருக்கு. அண்ணன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? சரி. அப்பா என்னடா தம்பி? யாரு? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. ஆ ஏண்டா ராஜாத்தி? ஆ, என்னங்க? மாமான்னு கூப்பிடுறா. ஆ, ஆ, என்னங்க மாமா? எப்படா கல்யாணம்? கல்யாணமா? யாருக்கு? யாருக்கா? சரியா போச்சு. உனக்கும் என் மகனுக்கும் தான். ஏற்கனவே அவன் ரொம்ப வருஷம் உனக்காக காத்திருந்துட்டான். இன்னமும் எதுக்கு அவனை காத்திருக்க வைக்கிற? என்னடா? சரி, 2 பேரும் பேசி சீக்கிரமா முடிவு பண்ணுங்க. என்னங்க? என்னங்க? அப்பா. என்னப்பா? அம்மா. ஆ இல்ல, ஒன்றும் இல்லப்பா. ஆ மனு டேய், ஆ, என்னங்க? உங்க வீட்டு ஓனரமா இருக்காங்கல்லடா, அவங்க கிட்ட சொல்லி புது வீட்டு சாவியை வாங்கி வைக்க சொல்றியா? சொல்லிட்டங்க. அப்ப கார்ல யார முன்னாடி பேசுனீங்களே. சரிடா, அப்ப ரெடியா இருக்குமா? ஆ, இருக்கும். நம்ம அங்க போகும்போது அவங்களும் அங்க வந்துருவாங்க. நம்ம பக்கத்துல போனதும் ஃபோன் பண்ணணும். அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி நமக்கு வீடு காட்டினார்ல, அவர் நம்பர் கொஞ்சம் வாங்கி கொடுறா. என்கிட்ட இருக்கு, நான் வாங்கி வச்சிருக்கேன். இருக்கா? எனக்கு கொஞ்சம் கொடுறா. ம், நம்பர் சொல்றாப்ல. அனுப்பிட்டேன். ஹலோ, யார் பேசுறது? சார், நேத்து வீடு பார்க்க வந்திருந்தோம்ல. ஆமா, அந்த ஊட்டி எஸ்டேட்டுக்கார தம்பியா? ஆமா சார், நான் தான் பேசுறேன். சொல்லுங்க தம்பி, இப்பதான் அந்த அம்மா எனக்கு போன் பண்ணி பேசுனாங்க. பேசுனாங்களா? என்ன பேசுனாங்க? உங்களுக்கு வீடு ரொம்ப பிடிச்சிக்கிடுச்சு, வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னைக்கே சாவி வேணும்னு கேட்டீங்களா? ஆமாங்க, 50 lakhsக்கு ஃபைனல் பண்ண சொல்லியிருந்தேன். தம்பி, அப்படின்னா பத்திர செலவு எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கிறீங்களான்னு அவங்க கேக்குறாங்க. அப்படின்னா 50 லட்சத்துக்கு அவங்களுக்கு ஓகேவாம். சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். சரி, அப்படின்னா என்னைக்கு பத்திரப்பதிவு வச்சுக்கிடலாம்? அது ஒரு நல்ல நாள் பார்த்து வச்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னைக்கு சாவி வேணும் சார். அது எப்படி தம்பி அப்படி கொடுக்க முடியும்? சார், நான் ஃபுல் பேமெண்ட் பண்ணிடுறேன் இன்னைக்கே. அப்படிங்களா? அப்ப நான் வீட்டு ஓனர் அம்மா அக்கௌண்ட் நம்பர் வாங்கி தரட்டுமா? ப்ளீஸ் வாங்கி கொடுங்க. சரி, நான் அந்த வாங்கி உங்களுக்கு இந்த போன்ல அனுப்பவா? அனுப்புங்க. இப்ப நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். வர்றதுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சரி, நான் உங்ககிட்ட காட்டு வைக்கிறேன். நீங்க பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒரு போன் போட்டு சொல்லுங்க, நான் சாவியை கொடுத்துறேன். ஓகே சார். சரிங்க தம்பி, பண்ணிட்டு சொல்லுங்க, வச்சிடட்டுமா? ஓகே சார், ஓகே. அப்பா ரொம்ப சிரமம் கொடுக்குறானாடா? ஐயா இல்லப்பா, அதெல்லாம் இல்லப்பா. அவசரமா பாக்குறியே, அதான் கேக்குறேன். அப்படிலாம் இல்லப்பா, வீடு தான் வாங்கணும்னா 2 நாளைக்கு முன்னாடியே வாங்கி இருந்திருப்பேன். ஆனா பிடிச்ச வீடா இருக்கணுமேனு பார்த்தேன். ஆமா, ஆயுசுக்கும் வாழ போற வீடு இல்ல. ஆயுசுக்கும் வாழ போற வீடும், ஆயுசுக்கும் கூட சேர்ந்து வாழ போற பொண்டாட்டியும் நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். அதுக்காக எவ்வளவு சிரமம் வேணாலும் படலாம், தப்பில்ல. ஆமாப்பா, அந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கு. சுத்தி இடம் விட்டு கட்டியிருக்காங்கப்பா. நமக்கு வேணும்னா நம்ம தோட்டம் கூட போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான வீடு தான்ப்பா, ஆனா எல்லா வசதியும் இருக்கு. நீ அதெல்லாம் என்கிட்ட சொல்லவே வேண்டியது இல்லடா. நீ ஒரு விஷயம் பண்ண அது கரெக்டா தான் இருக்கும். இதோ நீ கட்டிக்க போற பொண்ணை செலக்ட் பண்ண மாதிரி நீ வாழ போற வீட்டையும் கரெக்டா தான் செலக்ட் பண்ணி இருந்திருப்ப.
சிம்பிளா இருந்தாலும் பெஸ்டா தான் இருக்கும். ஹலோ. தம்பி நான் தான். சொல்லுங்க சார். நீங்க முழு பணமும் இப்ப போட்டு விட வேண்டாமா? சரி. அப்புறம் அவங்க நேர்லயே வந்து வாங்கிக்கிறாங்களாம். அட்வான்ஸ் மட்டும் நீங்க போட்டு விட்டா போதுமா? அப்படியே சொன்னாங்க. ஆமா தம்பி, ஆமா. அதுனா நீங்க போன்லயே போட்டு விட்டுறலாமாம்ல? ஆமா, பண்ணிடலாம். சரி, ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி ஒரு 1,00,000 ரூபா மட்டும் இப்ப நான் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் தரேன், அதுல போட்டு விடுங்க. ஓகே சார். மீதி பணத்தை பதிவு பண்ற அன்னைக்கு வாங்கிக்கிறாங்களாமா. அவங்க கிளம்பி வரும்போது உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னாங்க. ஓகே சார், ஓகே. ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிடுங்க. சரிங்க தம்பி. அப்புறம் தம்பி, நான் தான் உங்களை பத்தி நல்ல விதமா எடுத்து சொன்னேன். சரிங்க சார், உங்களையும் நல்ல விதமா கவனிச்சிருவோம். ஆமா ஆமா, என்னோட ரெக்கமெண்டேஷன் தான் தம்பி. சரிங்க சார், நான் வந்து உங்களை பாக்குறேன். நம்மள கொஞ்சம் சிறப்பா கவனிக்கணும். கவனிச்சிருவோன்னு தான் சொல்றேன். கவனிச்சிடுறேன், நான் வந்து பாக்குறேன் உங்களை. சரிங்க தம்பி, வச்சிரட்டுமா? ஓகே சார், ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. என்ன ஆச்சு? சரிடா. எனக்கு ஒரு மாதிரியா கவலையா இருக்கு. சரி. அம்மா கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம். உங்க அப்பா எங்கூட பேசவே மாட்டேங்கிறாரு. பேசுவாரு. உங்ககிட்ட பேசாம எங்க போக போறாரு? அதெல்லாம் பேசுவாரு. அல்லாதீங்க, கண்ணை தொடங்க. மனு, அட்வான்ஸ் போட்டு விட்டுட்டேன். அப்ப சாவியை கொடுத்துருவாங்க, நம்ம போகும்போது ரெடியா இருக்கோம். சரிடா, ஓகே. வாங்கிட்டு சொல்லிடு. சரி. அர்ஜுன், அர்ஜுன். வா. என்ன அர்ஜுன், உடனே கிளம்பி வான்னு சொன்ன? உடனே கிளம்பி வான்னு சொன்னா எவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்க? அதுவா அர்ஜுன், இன்னைக்கு வீட்ல ஒரு பெரிய டிராமா. மொத்தத்துல நம்மளோட எல்லா பிளானும் இன்னைக்கு சக்சஸ் ஆயிடுச்சு. நம்மளோட பிளானா? உங்களோட பிளான்னு சொல்லு. எங்களோட பிளான் தான். பட் இதுல உனக்கும் பெனிஃபிட் இருக்கு. எனக்கு என்ன பெனிஃபிட்? ஆமா, எம்கே கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் வாங்கி அவனை வெளியே அனுப்பியாச்சு. அதுக்கடுத்து அவனுக்கு இருக்கிற பெரிய ஃபைனான்சியல் சப்போர்ட்னா அது அவங்க அம்மா தான். ஏன்னா ஆல்ரெடி கேஎஸ்ஐயும் வீட்டை விட்டு அனுப்பியாச்சு. இப்போ மிச்சம் இருந்தது அவங்க அம்மா மட்டும்தான். அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஃபினான்சியல் சப்போர்ட் தான். அதையும் இன்னைக்கு முடிச்சாச்சு. மொத்தத்துல அவங்க ஃபேமிலியே இப்போ 0. நீ தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. அதான் அர்ஜுன் உண்மை. ஆனா இன்னைக்கு காலையில அவன் என்கிட்ட இங்க ஆபீஸ்க்கு வந்து சவால் விட்டுட்டு போறான். ஆபீஸ்க்கு வந்தானா? இங்கயா? ஆமா. எதுக்கு வந்தான்? வேற எதுக்கு வருவான்? நான் சொல்லித்தான் நீ எல்லாத்தையும் பண்ணுனேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தான். வந்தவன் சும்மாவா போனான்? என்ன பண்ணா அர்ஜுன்? என்னை எப்படி நக்கல் அடிச்சுட்டு என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கான் தெரியுமா? திரும்பவும் அவன் இந்த ஃபீல்டுக்குள்ள வர போறானா? அது எப்படி முடியும்? அவன்கிட்ட இப்போ ஒத்த பைசா கிடையாது. அவனுக்கு கொடுக்கறதுக்கும் யாரும் கிடையாது. ஏன் உன் அண்ணன் இல்ல? என் அண்ணன் கிட்ட எம்கே வாங்க மாட்டான். அப்படியே அவன் வேற யார்கிட்டயாவது வாங்கி பிசினஸ் பண்ணணும்னா கூட அவனுக்கு கான்டாக்ட்ஸ் வேணும். அது எதுவுமே அவன்கிட்ட இப்போ இல்ல. இந்த ஃபீல்டுக்குள்ள திரும்பவும் வர்றதுன்னு என்ன சாதாரண விஷயமா? ஒரு ஆஃபீஸ் பிடிக்கணும், அட்லீஸ்ட் ரெண்டுக்காவது. இன்னும் நிறைய திங்ஸ் வாங்கணும், அதுக்கெல்லாம் அவன்கிட்ட காசு இல்ல. அதையெல்லாம் மீறி அவன் மேல வந்தாலும் அழிக்கிறதுக்கு தான் நீ இருக்கியே, அப்புறம் எதுக்கு வருத்தப்படுற? அப்புறம் அவன் எந்த தைரியத்துல என்கிட்ட சவால் விட்டுட்டு போறான்? அதான் எனக்கும் தெரியல, நீ தான் அப்படி சொல்ற. ஏன்னு நான் சொல்றேன். ஏன்? ஏன்னா அவனோட காதல் இப்ப அவன் கூட இருக்கு. வெண்ணிலாவ சொல்றியா? எஸ். அவ ஒரு ஆளுன்னு அவளை பத்தி நீ பேசுறியா? சும்மா இல்ல வினிதா, அவளுக்காகத்தான் அவன் இத்தனை சொத்தையும் உன்கிட்ட தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்கான். அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துலதான் நீ கேட்டதும் அத்தனை சொத்தையும் உன் பேருக்கு மாத்தி கொடுத்துருக்கான். இப்பவும் அதே பொண்ணுக்காக அவன் எல்லாத்தையும் திரும்ப சம்பாதிக்கணும்னா அதுக்கும் ரெடியா தான் இருக்கான் போல தெரியுது. பட் அதுக்கெல்லாம் சான்ஸ் ரொம்ப கம்மி அர்ஜுன். அப்படியெல்லாம் விட்டுருவோமா நம்ம? அப்புறம் எதுக்கு நம்ம இருக்கோம்? ஆமா, இவ்வளவு நாளும் நம்மளும் இருந்துகிட்டு தான் இருக்கோம். முக்கியமா நீ அவன் கூடவே இருந்துகிட்டு தான் இருக்க. ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. என்ன அர்ஜுன் இப்படி பேசுற? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலையை முடிச்சிருக்கேன் தெரியுமா? ஆனா இந்த சொத்தெல்லாம் போனதுக்காக அவன் கொஞ்சம் கூட வருத்தப்பட்ட மாதிரி தெரியல வினிதா. இன்னமும் அதே கெத்தோட, அதே திமிரோட, அதே தில்லோட தான் இருக்கான். சோ இப்ப நான் என்ன பண்ணணும்? நீ நினைச்சா இப்ப அவனை என்ன வேணாலும் பண்ண முடியும். என்ன பண்ணணும் அர்ஜுன்? அவனுக்கு டிவோர்ஸ் கொடுக்காத. டிவோர்ஸ் கொடுக்காம அவன் கூட தான் சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லு. அர்ஜுன், பேச்சு மாற சொல்றியா? நான் டிவோர்ஸ் கொடுப்பேன்னு நம்பி தான் எல்லா சொத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கான். பேச்சு மாறுறது, ஏமாத்துறது, நம்பிக்கை துரோகம் பண்றது இதெல்லாம் உனக்கு கைவந்த கலைன்னு எனக்கு நல்லா தெரியும். இவ்வளவு நாள் அதைத்தானே பண்ண, இப்பவும் அதையே பண்ணு. அர்ஜுன், இவ்வளவு நாள் நான் இருந்த நிலைமை வேற. இப்போ நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அர்ஜுன். ஏய் அர்ஜுன், நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் இப்போ இருக்கிற நிலைமையில அவனுக்கு எதிராக எதுவும் பண்ண முடியாது. பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லி குழந்தை பிறக்கிற வரைக்கும் வேணா டிவோர்ஸை தள்ளி போட முடியும். ஆனா அதுக்கும் அவன் சம்மதிக்கணும். டிஎன்ஏ டெஸ்ட்னு ஒன்று எடுத்தா அப்புறம்
நம்ம மாட்டிப்போம். அப்படி அவன் ஏதாவது பண்ணா என்ன கண்டிப்பாக பண்ணுவான். அப்படி அவன் பண்ணான்னா அவனுக்கு டிவோர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடும். அப்போ அவாய்ட் பண்ணிடு வினிதா. அபார்ட் பண்ணவா? அர்ஜுன், இது உன்னோட குழந்தை. என்னோட குழந்தை தான், அதான் நானே அபார்ட் பண்ண சொல்றேன். பண்ணிட்டா ரொம்ப சிம்பிள், நம்ம வேலை ஈஸி ஆயிடும். அவனுக்கு டிவோர்ஸ் கொடுக்காத, அவன் கூட தான் சேர்ந்து வாழ்வேன்னு கோர்ட்ல போய் சொல்லு. அர்ஜுன், அப்போ நம்ம கல்யாணம்? முதல்ல நான் சொன்னதை செய் வினிதா. நீ சொல்றத தான் அர்ஜுன் இத்தனை நாளா நான் செஞ்சிட்டு இருக்கேன். ஆனா இந்த விஷயத்துல நீ சொல்ற மாதிரி பண்ண முடியாது. உன்னோட குழந்தைய அபார்ட் பண்ணிட்டு அவனுக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவன் கூடயே போய் வாழ்ந்தா அப்ப நீ எப்ப என்ன கல்யாணம் பண்ணிப்ப? எம்கேவ பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு நீ என்ன கஷ்டப்படுத்த பாக்குற அர்ஜுன்? நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த குழந்தைய அபார்ட் பண்றதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்ல, பேபி நல்லா growth ஆக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் முடியணும். இல்லாட்டி இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அது எனக்கு எனக்கு என் பிரஸ்டீஜ் ஸ்பாயில் ஆயிடும். அப்புறம் எம்கே விஷயத்துல நான் பண்ணதெல்லாம் போய் தப்புன்னு ஆயிடும். எப்படியும் உங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகுறதுக்கு 6 மந்தாவது ஆகும். அதுக்குள்ள பேபி நல்லா growth ஆயிரும், உனக்கும் வயிறு தெரிய ஆரம்பிச்சிடும். ஆமா அர்ஜுன், எப்படி இருந்தாலும் இது வெளியே தெரிஞ்சா எனக்கு தான் அசிங்கம். நம்ம கொஞ்சம் எசகு பிசகா தான் மாட்டிக்கிட்டோம் அர்ஜுன். அதுக்கு தான் வினிதா சொல்றேன், அபார்ட் பண்றதை தவிர வேற வழியே இல்ல, பண்ணிடு. அர்ஜுன், நம்ம குழந்தை அர்ஜுன். ஆமா, நம்ம குழந்தை. யார் கண்டா என் குழந்தைன்னு? அர்ஜுன் என்ன அர்ஜுன், என்ன அர்ஜுன்? அவன் கூட தான் இத்தனை வருஷமா இருந்த, என்ன சும்மாவா விட்டு வச்சிருந்திருப்பான் உன்ன? அர்ஜுன் அர்ஜுன், இப்படி எல்லாம் பேசாத. எம்கே எம்கே அப்படிப்பட்டவன் கிடையாது. அவன் அவன் அனாவசியமா என்ன டச் பண்ணி கூட பேச மாட்டான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல இந்த பேபியை அபார்ட் பண்ணிட்டு வா. என்கிட்ட சவால் விட்டுட்டு போறான் ராஸ்கல். அவனை கதற வச்சு என் காலில் விழ வைக்கணும்னு அதுக்கு நீ ஒருத்தி தான் ஆயுதம் இப்போதைக்கு. போய் நான் சொன்னதை செஞ்சுட்டு வா. வீடை திறந்து வச்சாச்சு தம்பி, உள்ள போய் பாருங்க. அப்பா நீங்க முதல்ல உள்ள போங்கப்பா. ஏன் தம்பி, இவங்க உங்க அப்பாவா? ஆமா சார். சரி சரி சரிங்க தம்பி. அம்மா வருவாங்கன்னு தெரியும், அப்பாவும் வருவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தம்பி. ஆமாம்மா. தம்பி, நாளைக்கு நல்ல நாளா தான் இருக்கு. காலையில ஒரு 6 மணிக்குள்ள பாலை காய்ச்சிருங்க. சரிங்கம்மா. புது வீடு கட்டினா கூட முத நாளே வந்து இங்க தங்கி இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு மறுநாள் தான் பால் காய்ச்சுவாங்க. நீங்களும் அந்த மாதிரியே செஞ்சுக்கிடலாம். ஆமாம்மா. என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து தாரேன். இல்ல புதுசு வாங்கணும்னாலும் போய் வாங்குவோம், கூட மாட வாரேன். சரிங்கம்மா, நான் அந்த மானுக்கிட்ட சொல்லி அனுப்புறேன். சரி, அப்ப நான் வரட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ்மா. இருக்கட்டும், இல்ல நம்ம பிள்ளைகள் ஆயிட்டீங்க, இது கூட செய்யலனா எப்படி? சரிங்கம்மா. நாளைக்கு காலையில பால் காய்ச்சறதுக்கு நான் வந்துறவா? கண்டிப்பா நீங்க வரணும், நானே அப்புறமா வந்து கூப்பிடுறேன். சரி சரி, அப்ப பாருங்க நான் வரேன். என்ன மனு அம்மா கூட மாட இருந்து எல்லாத்தையும் பார்த்து கொடுத்துட்டு அப்புறமா பதறாம வா. என்ன காலையில இருந்து ஏஜென்சி ஆபீஸ்ல பாக்கியலட்சுமி தான் உட்காந்துருக்கா. இப்பயும் அவளையே பார்க்க சொல்லுவோம். சரிங்கம்மா. சரி, ஏதாவது வேணும்னா எனக்கு போன் போடு, எடுத்துட்டு ஓடியாந்துடுறேன். சரிங்கம்மா. சரி, அப்ப நான் வரேன் தம்பி, வரேன். சரிங்கம்மா. சரி தம்பி, அப்ப நானும் கிளம்புறேன். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு. அதான் போதும் போதுங்கிற அளவுக்கு கவனிச்சிட்டீங்கல்ல. இன்னும் ஏதாவது வேணும்னாலும் என்கிட்ட தான் நீங்க சொல்லணும். ஓகே சார். பத்திரம் பதிவு பண்ற அன்னைக்கு என்னை கூப்பிடணும் தம்பி, மறந்துடாதீங்க. சரி, கண்டிப்பா கூப்பிடுறேன். அதான் உங்க நம்பர் இருக்குல்ல, கூப்பிடுறேன். அப்புறம் என்ன வேற ஏதாவது வீடு வாங்கினாலும் என்கிட்டயே சொல்லுங்க, நல்ல வீடா நான் பார்த்து கொடுக்குறேன். ஆத்தாடி, இப்போதைக்கு அந்த ஐடியா இல்ல. புரியுது புரியுது, இப்பதான் வீடு வாங்கியிருக்கீங்க, உடனே இன்னொரு வீடெல்லாம் வாங்க முடியாது. சொல்றேன், ஒரு காலத்துல உங்க பிள்ளைகளுக்கு வீடு வாங்கினா கூட என்கிட்டயே சொல்லுங்க. அப்படியா? ஆமா. சரி, கண்டிப்பா உங்களையே கூப்பிடுறேன். சரி, ஆனா அது வரைக்கும் நான் இருப்பேனான்னு பார்க்கணும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க சொன்ன மாதிரி என் பிள்ளைங்களுக்கும் நீங்க தான் வீடு வாங்கி கொடுக்கணும். உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும். சரிங்க தம்பி. சரி, அப்ப நான் போயிட்டு வரட்டா? வாங்க பாப்பா, வாரேன். சரிங்கண்ணே. மனு, அவர் சொல்லிட்டு போனது கேட்டியாடா? அவர் பாட்டுக்கு என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்காரு. சரி வாங்க, நம்ம உள்ள போவோம். உள்ள போகவா? அம்மாவும் அப்பாவும் உள்ள போயிருக்காங்கல்லடா, பேசட்டும். உங்க அப்பா உங்க அம்மா கூட பேசவே மாட்டேங்கிறாங்க. அவருக்கும் கோபம் இருக்கும் இல்லடா, எத்தனை வருஷம் கோபம் தெரியுமா இது? அதான் நானும் ஒன்னும் சொல்லல, அவங்களே பேசி தீர்த்துக்கிடட்டும். நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள போவோம். என்ன? சரி. அது வரைக்கும் இங்கேயே நின்னுக்கிட்டு நம்ம என்ன பண்றது? நம்ம லவ் பண்ணுவோம். லவ் பண்ணவா? ஆமாடி, உங்க மாமனார் சொன்னதை கேட்டேல்ல. ஏங்க, சொத்தெல்லாம் இப்படி எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கமேன்னு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையாங்க உங்களுக்கு? அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ இப்ப என்ன லவ் பண்ணு. லவ் பண்ணவா? ஏங்க ஏங்க, கொஞ்சமாவது பொறுப்பா பேசுங்கங்க. அடியே மானு, எங்க அப்பா என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? என் சொத்து என்கிட்ட தான் இருக்கு, எங்க அம்மா கொடுத்துட்டு வந்தது அவங்களோட சொத்து. அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறீங்க. உங்க அப்பாவும் கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. அதான் எங்க அப்பா சொன்னார்லடா, எங்க அப்பாவோட சொத்து நான் தான், அதனாலதான் அவர் கவலைப்படல. என்னோட சொத்து நீ தான்.
நீ என் கூட இருக்கும்போது நான் எதுக்கிட்ட அந்த சொத்தை பத்தி கவலைப்படணும்? சரியா போச்சு. பழைய காலத்து வீடுன்னா பழைய காலத்து வீடு தான், நல்லா ஸ்ட்ராங்கா கட்டியிருக்காங்க. என்னங்க ஏங்க என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க? நான் பண்ணினது எல்லாமே தப்பு தாங்க. காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. ஆனா என்கிட்ட பேசுங்கங்க. ஏண்டி இப்படி பண்ணுன அப்படின்னு கேளுங்க. எதுக்குடி என் பேச்ச கேட்காம போனான்னு கேளுங்க. நாளை அடி வேணாலும் அடிங்கங்க, ஆனா பேசாம இருக்காதீங்க. நீங்க எவ்வளவோ சொன்னீங்க, ஆனா உங்க பேச்சு எதையுமே நான் கேட்கல. திமிரும் அகங்காரமும் தான் என் கண்ணை மறைச்சிருந்தது. இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து நிக்கிறேங்க. எல்லாருக்கிட்டையும் பேசுறீங்க இல்லைங்க, என்கிட்டையும் பேசுங்கங்க. நீங்க என்கிட்ட சிரிச்சு கூட பேச வேண்டாம். ஒரு வார்த்தை ஏன் இப்படி பண்ணுனேன்னு காட்டி என்னைய அடிங்கங்க, அடிங்கங்க, கேளுங்கங்க. நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு இப்போ உனக்கு புரியுதா? என்கிட்ட இருந்தா பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்க. நான் தான் அவங்கள நல்லபடியா வளர்த்து காப்பாத்துவேன். இப்படியெல்லாம் பேசி என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போன என் பிள்ளைங்கள இன்னைக்கு நடு தெருவில் நிப்பாட்டி வச்சிருக்கேன்.